தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய ஒரு மாற்றமாக பார்த்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க அப்படி வாக்களிச்சதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு முக்கியமான காரணம் சமூக ஊடகங்கள், குறிப்பா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கறத நம்மளால மறுத்துடவே முடியாது. சோசியல் மீடியாவை பயன்படுத்தி வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிற வேலையை தாவேக்கா மட்டும் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல அந்தந்த காலகட்டங்கள்ல எந்த மீடியம் ரொம்ப பிரபலமா இருக்கோ அதன் மூலமாக வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க தான். ஆனா அது ஜனநாயகத்துக்கு அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல நிறைய தெளிவடைய வேண்டியே இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு. மக்களுடைய பணி என்ன? நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க சரியான பணியை செய்யறாங்களா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் மக்களுடைய பணியாக இருக்கணும். ஆனால் மக்களை அந்த பணியை செய்ய விடாம திசை திருப்புற வகையில சோசியல் மீடியாவில் நிறைய போலியான தகவல்கள் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. எங்க ஆட்சி அமைச்சே 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். எங்களுக்கும் அதே கேள்விதான். ஆட்சி அமைச்சு 10 நாள் தான் ஆகுது. ஆட்சி பொறுப்பேற்கும் போது விஜய் என்ன சொன்னாரு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. மக்களும் டைம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 10 நாளுக்குள்ள எதுக்காக இவ்வளவு போலி செய்திகள் பரப்பப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. சரி, இந்த போலி செய்திகளை தாவேக்கா தரப்புல அதிகாரப்பூர்வமாக பரப்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா தாவேக்கா சுத்தி சில சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ், சில தனி நபர்கள், சில அமைப்புகள்னு இந்த போலியான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி போலி செய்திகளை பரப்புறது யாரு? அவங்களுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கம் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா உண்மை என்ன அப்படிங்கறத நமக்கு சேராமையே, நம்மளை கேள்வி கேட்க விடாமையே கடைசி வரைக்கும் நம்மள திசை திருப்பிடுவாங்க. அதனாலதான் இந்த ஆபத்தான போக்க தொடக்கத்திலேயே நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வலியுறுத்துறோம். கடந்த 10 நாட்கள்ல சமூக ஊடகங்கள்ல தாவேக்கா அரசாங்கம் சாதிச்சுட்டதா சொல்லி வெளியான போலியான செய்திகள் என்னென்ன அப்படிங்கறது முதல்ல பார்க்கலாம். அப்பதான் இதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். விஜய் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுருச்சு. அதன் அடிப்படையில செஞ்சிக்கு பக்கத்துல மொத்தமாக கஞ்சா போதைப் பொருள் எரிக்கப்பட்டுருச்சு காவல்துறையால அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. ஆனா அது ஏப்ரல் 11, 2026, அதாவது தேர்தலுக்கெல்லாம் முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். அதுல 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 டன் குட்கா பொருட்களை செஞ்சி காவல்துறை எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது செய்திகளிலே பதிவாகி இருக்கு. 2வது, சட்டம் ஒழுங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சேலத்துல பைக் போலீஸ் போர்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக எஸ்பி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இதுவும் ஒரு மிஸ்லீடிங்கான தகவல். இது ஏன் நான் மிஸ்லீடிங் சொல்றேன்னா, அந்த படை உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அது இப்போ உருவாக்கப்படல. ஜனவரி 25, 2026 அப்பவே இந்த படை உருவாக்கப்பட்டு அது செய்திகள்ல வெளியாகி இருக்கு. அந்த வீடியோவை எடுத்து இப்ப ஷேர் பண்ணி இப்போ உருவாக்கப்பட்ட படை அப்படின்னு சொல்லி மிஸ்லீடிங்கான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே புதுசாக பிங்க் பெட்ரோல் உருவாக்கி இருக்காங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினருக்கு கிரெட்டா கார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மகளிருடைய பாதுகாப்புக்காக அவங்க ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுச்சு. ஆக்சுவலி இந்த பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி ஆட்சியில கூட ஆரம்பிச்சது கிடையாது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதே மகளிர் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிங்க் பெட்ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோல காமிக்கப்பட்ட அந்த கார்களுமே கூட முந்தைய ஆட்சியில வாங்கப்பட்ட கார்கள் தான். உடனடியாக எந்தவித மாற்றமும் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த பிங்க் பெட்ரோல் ரிலேட்டடாக மேற்கொள்ளப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல்வர் விஜய் என்ன சொன்னாரு? திமுக ஆட்சியில கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால முதல்ல நாங்க வெள்ளை அறிக்கையை வெளியிட போறோம். அப்பதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த தகவல் எடுத்துக்கிட்டு தமிழக அரசியல்ல முதல் முறையாக வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது கடந்த திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி வெளியிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியில என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. சோ இது ஒரு புதிய நடைமுறை கிடையாது. ஒவ்வொரு ஆட்சியிலும் நடக்கிற விஷயம்தான். அடுத்தது, தாவேக்கா தரப்புல பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 28 பேரை பொது தொகுதியில தேர்தலில் போட்டியிட வச்சாங்க. இது மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிற செய்தியும் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில நம்ம போய் பார்த்தாலுமே ரொம்ப தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டிலேயே மேலூர் தொகுதியில மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவரும் காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன். உண்மைக்கு மாறாக பரப்பப்பட்ட அந்த தகவலை தலித் மக்களுக்கான குரல்களாக இயங்கும் சமூக ஊடக பக்கங்களும் சமூக அமைப்புகளுமே கூட நம்பி அதை பாராட்டுற அளவுக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. இதுல ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுடைய அரசாங்கத்துல 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்த
அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. இது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டியது, உண்மையாகவே ஒரு புரட்சிகரமான விஷயம் தான். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த சட்டமன்றத்திலுமே இவ்வளவு பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அமைச்சராக இருந்தது கிடையாது. இந்த மாதிரியான சாதனைகள் இருக்கும்போது எதுக்காக உண்மைக்கு மாறான தகவல்களை இவங்க பரப்பணும்? அதே மாதிரி ராஜ்மோகன் அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இப்படி ஒரு முக்கியமான தொகுதி தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்பதான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு போலியான தகவலும் சுத்திக்கிட்டு இருக்கு. கக்கன் எவ்வளவு நேர்மையான தலைவர், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவர் அப்பவே உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ சமீபத்துல திமுக ஆட்சியில கூட உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் இருந்திருக்காரு. அதனால முக்கியமான பதவிகள்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல முறை நடந்திருக்கு. இதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, கீர்த்தனா இப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரப்பப்பட்டு இருக்கு. இதை நிறைய பேர் நம்பி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 1967 திமுக ஆட்சிக்கு வந்த போது சத்யவாணி முத்து அவங்க அப்பவே அமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு பல்வேறு பெண் அமைச்சர்கள் வந்துட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ், கோகுல இந்திரா, வளர்மதி அப்படின்னு நிறைய பேர் பெண்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு கீர்த்தனா தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்ததுல ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் நிறைய பேர் இப்பதான் அரசியல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் நாங்க சட்டமன்ற நேரலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தது இல்லை அப்படின்லாம் சொல்றதை கேட்க முடிஞ்சுச்சு. நல்ல விஷயம்தான். அப்படி புதுசா அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வரலாற்று ரீதியிலான அரசியல் சம்பவங்கள் பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான தவறான போலியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது எவ்வளவு ஆபத்தாக போய் முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் எளிமையானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பமும் கட்டமைச்சு உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமாக தலைமைச் செயலகத்துக்கு அவர் வீட்டுல இருந்து லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிடுறாரு அப்படின்னு ஒரு இமேஜ் பரவி இருந்துச்சு. அதை வெரிஃபை பண்ணதுல அது முற்றிலும் ஏஐயால மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜ். அதை நிறைய பேர் ஷேர் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி அவர் உட்கார்ந்த இந்த சீட்ல வெள்ளை நிற டர்க்கி டவல் இருந்துச்சு. அது ஒரு அதிகாரத்தின் வெளிப்பாடு. அதை அவர் நீக்கிட்டாரு. பாருங்க எவ்வளவு எளிமையான முதலமைச்சர் அப்படின்னு நிறைய பேர் கருத்து பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி டர்க்கி டவல் போடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய இருக்கையில உட்காரத்துக்கு ஏற்ற ஒரு சௌரியத்துக்கான ஒரு விஷயம் மட்டும்தானே தவிர, அதுல அதிகாரத்துக்கான அடையாளம் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது. அது மட்டும் இல்ல, விஜய் மட்டும்தான் அந்த டவலை எடுத்து போட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் சரி, ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, அவங்களும் டவல் போடாம தான் அவங்களுடைய இருக்கையில உட்கார்ந்து இருக்காங்க. சோ இது ஒரு அதிகாரத்துக்கான விஷயம் கிடையாது, அவங்களுடைய சௌரியத்துக்கான விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிற திட்டங்கள், இதுக்கு முன்னாடி நடைமுறையில இருக்கிற விஷயங்களை இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு உடனடியாக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, பஸ்ல பேனிக் பட்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இது ஏற்கனவே தமிழ்நாட்டுல அண்மை காலங்கள்ல வாங்கின பேருந்துகள்ல நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம் தான். 2வது, 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு டாஸ்மாக்ல மது கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. இது ஏதோ இவங்க கொண்டு வந்த புதிய சட்டம் மாதிரியே தகவல் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் காலங்காலமாக இருக்கிற ஒரு சட்ட விதி தான். அது திரும்பவும் சர்க்குலர்ல வந்திருக்கு. அதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவு வந்ததாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அந்த சட்டத்தை இவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் அரசு தரப்புல சொல்லல. சிஎம் செல் அப்படின்னு ஒண்ணு ஜெயலலிதா காலத்திலே உருவாக்கப்பட்டது. அது ஸ்டாலின் ஆட்சியில இருக்கும் போதும் தொடர்ந்துச்சு. நிறைய பேர் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்ஸை கூட அவங்க கொடுப்பாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சிஎம் செல்ல புதுசா உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்லீடிங்கான தகவலையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதுல தேர்ச்சி பெறாத அல்லது குறைவான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் சோர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குறதுக்கு டெலிகாலிங் மூலமாக ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இது இப்ப நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்திருக்கு, அதுக்கும் முன்னாடியும் இருந்திருக்கு. பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை பள்ளி கல்வித்துறையால செயல்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. இதுவும் இந்த ஆட்சியில செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு தவறாக பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு வர பொதுமக்களை அதிகாரிகள் உட்கார வச்சுதான் பேசணும் அப்படிங்கறத புதிய உத்தரவாக விஜய் பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு தவறான தகவலை பரப்புறாங்க. இது கடந்த ஆட்சியிலேயே போடப்பட்ட ஒரு உத்தரவு தான். அது திரும்ப ஒரு நினைவூட்டலாக மட்டுமே கொண்டு வரப்பட்டிருக்கு. இதையும் தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய் இளைஞர்களுக்கு அரசு வேலை உருவாக்கி தரதுக்காக அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உட்பட பல்வேறு தேர்வுகளுக்காக அரசாங்கம் சார்பில் இலவசமாக கோச்சிங் கொடுக்கறதுக்கான இன்ஸ்டிடியூட் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேக்கான தகவல் பரப்பப்பட்டு, இது வட இந்தியாவிலையும் மிக தீவிரமாக பரவி அவங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி
பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, தமிழ்நாடு அரசு சார்புல இப்போ டிஎன்டிஐபிஆர் அதாவது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்புல வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே நீங்க பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துல அரசு தேர்வுல பங்கேற்கிற மாணவர்களுக்கு இலவச பயிற்சி மையம் ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் மையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரிய வேணாம் இது கடந்த ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட விஷயம்னு. அது மட்டும் இல்ல யுபிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கணும், அதிகமாக தேர்வாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, நோக்கத்துக்காக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், தங்க இடம், உணவெல்லாம் கொடுத்து ஏஐசிஎஸ்சிசி அதாவது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொந்த செலவிலேயே சென்னை கிரீன்வேஸ் ரோட்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஆரம்பிச்சது கிடையாது. 1960கள்ல இருந்து இந்த இன்ஸ்டிடியூட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்பதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போலியான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான மிஸ்லீடிங்கான தகவல் என்ன அப்படின்னா, விஜய் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு வாட்ஸ்அப் மூலமாகவே பிறப்பு சான்றிதழ் உட்பட பல்வேறு சான்றிதழ்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. ஆனால் இதுவுமே கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுதான். 2021 இதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான ஒரு சிறப்பு எண்ணும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 21 சான்றிதழ்களை இந்த வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ரீசெண்டா ஒரு கார்டு ஒண்ணு பரவிட்டு இருக்கு. அதுல அரசு துறைகள்ல ஒரு ரூ. 1000 லஞ்சம் வாங்கினா கூட உடனடியாக இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு புகார் சொல்லுங்க, உங்களுக்கு ரூ. 1,00,000 சன்மானமாக வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறதாக ஒரு கார்டு பரவிட்டு இருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது அது காஜா பாம் அப்படிங்கிற ஒரு தைல கம்பெனியினுடைய அந்த இணைப்பு எண்ணுக்கு போகுது. அந்த கம்பெனியுடைய வெப்சைட்லயுமே அந்த நம்பரை போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள். ஆனா ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற ஒரு வகையான ஆமைகள், அந்த ஆமைகளினுடைய முட்டைகளை தமிழ்நாடு அரசு அதாவது விஜய் பொறுப்பேற்ற பிறகு இருக்கிற அரசாங்கம் பாதுகாப்பாக சேமிச்சு அந்த முட்டைகளை எல்லாம் கடல்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை பரப்புறாங்க. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா, இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இங்க சென்னை திருவான்மியூர் பீச்சுக்கு போனீங்கன்னா, இந்த சீசன்ல எப்பயுமே இத நம்ம பார்க்கலாம். இரவு இந்த முட்டைகள சேகரிச்சு, அதை இன்குபேஷன்ல வச்சு பாதுகாப்பாக குஞ்சு பொரித்ததுக்கு பிறகு அந்த ஆமைகளை எல்லாம் வாலண்டியர்ஸும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி சேர்ந்து கடல்ல விடுவாங்க. இது சென்னை தொடங்கி மேற்கு வங்கம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆமைகள் வங்கக்கடல்ல இருந்து தான் இந்த கரைகளுக்கு அதிகமாக வரும். அத கூட தாவேகாவினுடைய அரசாங்கத்தின் பேர்ல எழுதணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு 717 டாஸ்மாக் கடைகள், கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடைகளை எல்லாம் மூடணும்னு அறிவிச்சது மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றது. ஆனா அதோடு சேர்ந்து இன்னொரு தகவலும் பரவிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டாங்க. இனிமேல் எங்கேயுமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் பரவுச்சு. ஆனால் இப்பயும் பல்வேறு நபர்கள் வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்குறாங்க அப்படின்னு. அது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுத்ததாக நமக்கு தெரியல. அதே மாதிரி கடந்த 2, 3 நாட்களாக சென்னை மற்றும் இல்ல தமிழ்நாடு முழுக்கவே அப்பப்போ பவர் கட் ஆகிட்டே இருக்கு. சென்னையில நேத்து ராயபுரம், வேளச்சேரி, மடிப்பாக்கம், நுங்கம்பாக்கம்னு பல்வேறு இடங்கள்ல பவர் கட் நடந்திருக்கு. அதுல ராயபுரத்துல நீண்ட நேரம் பவர் வராதனால மக்கள் சாலைக்கு போராடுறாங்க. அவங்கள அந்த தொகுதி எம்எல்ஏ விஜயதாமு சந்திச்சு பேசுறாரு. இந்த வீடியோவை பதிவிட்டு ஒரு அக்கௌண்ட்ல என்ன போடுறாங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து சதி பண்ணி தான் பவர் கட் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தகவலை பரப்புறாங்க. ஒரு இடத்துல பண்ணா அது அதிமுக திமுகனுடைய சதின்னு சொல்லலாம். ஓகே, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில கூட சொல்லலாம். ஆனா சென்னையிலயும் சரி, தமிழ்நாடு முழுக்கவும் சரி, பல்வேறு தரப்புல இருந்து மக்கள் பவர் கட் ஆகுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வெயிலுமே அதிகமாக இருந்துச்சு, ஏசி பயன்பாடும் அதிகமா இருந்துச்சு. அதனால கூட தேவை அதிகமாக இருக்கு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா மக்கள் கூட ஏத்துக்கலாம். ஆனா அதை அட்ரஸ் பண்ணாம பழிய தூக்கி அதிமுக திமுக மேல போடுறது அப்படிங்கிறது, விஜய் சொன்ன நாங்க இந்த பழைய அரசியல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு நேர் எதிரா இருக்கு. சரி, சமூக ஊடகங்கள்ல இப்படி போலியான செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் தாவேக்கானுடைய எம்எல்ஏக்களும் கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்படிங்கிற அடிப்படையிலும் சிலர் எல்லை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல தென்காசி மாவட்டத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு தாவேக்காவுடைய மருத்துவர் அணியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பேர்ல சிலர் மருத்துவர்கள் மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அங்க போய் ஆய்வு நடத்திருக்காங்க. அங்க என்னெல்லாம் நடக்குது, எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கா, மருத்துவர்கள் என்ன டைமிங்க்கு வராங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போய் மருத்துவர்கிட்டையும் டீன் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாக வெளியே மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனைக்குள்ள போய் அரசு மருத்துவர்களை கேள்வி கேட்கறதுக்கு, ஆய்வு நடத்துறதுக்கு தாவேக்காவுடைய கட்சி நிர்வாகிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜுக்கு தெரியுமா?
அவர் இதை அனுமதிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இது மருத்துவமனையில தொடங்குது, நாளைக்கு அரசாங்கத்துடைய மத்த துறைகளுக்குள்ளும் இவங்க சர்வசாதாரணமாக போயி, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கிறது, ஆய்வு செய்றேன் அப்படிங்கிற பேர்ல எல்லை மீறி போய்க்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு கட்டத்துல அரசியல் கட்சியினுடைய அத்துமீறல் அரசு நிர்வாகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்திரும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா, யாருமே என்னை தாண்டி செயல்பட்டுற முடியாது. ஆடி பார்த்துரலாம் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, அது இங்க முடியாது அப்படின்னு விஜய் சொன்னாரு. ஆனா தாவேக்காவினர் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம, இந்த மாதிரியான தன்னிச்சையான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அது வீடியோவாக எடுத்து, ரீல்ஸா எடிட் பண்ணி போட்டு, தங்களுக்கான ப்ரொமோஷனாகவும் அவங்க இத மாத்திக்கிறாங்க. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. சில எம்எல்ஏக்கள் தங்களுடைய தொகுதிக்கு போறாங்க, ஆய்வு செய்றாங்க. மருத்துவமனைகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் டாய்லெட் இப்படி இருக்கு? ஏன் தண்ணி வரல? ஏன் இந்த கட்டடத்த கட்டல? அப்படின்னு மருத்துவர்கள பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்களுக்கு நாங்க உங்க மேல பெனால்டி போடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவர்களுடைய வேலை என்ன? அங்க இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைப்பளு இருக்கு. அங்க ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. மருத்துவர்கள் நெறைய பேர வந்து பணி நியமனம் செய்யல. காலி இடங்கள் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கோரிக்கைகள் மருத்துவர்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் சரி செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு இந்த எம்எல்ஏக்கள் யாருமே சொல்லல. ஆனா அங்க இருக்கிற நிறை குறைகளை எல்லாம் மீடியா முன்னாடி கேமரா முன்னாடி பேசி அதை பதிவு பண்ணி அதை ரீல்ஸா போட்டு தங்களை பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் அவங்க முன் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கேட்கவே கூடாதா அப்படின்னா கண்டிப்பா கேட்கணும் தான். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு அதிகார எல்லை இருக்கு. அதை மீறி போகும்போது தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். குறிப்பா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்போ அவங்கள கேட்காம அங்க இருக்கிற மருத்துவர்களை, அங்க வேலை செய்யற செவிலியர்களை இந்த மாதிரியான கேள்வி கேட்கிறது, அதை ஒரு ஹீரோயிசமாக வீடியோ எடுத்து ஷேர் பண்றது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம எந்த வகையில சேர்க்கிறது? கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி அவங்க அதிகாரிகளை எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சு, அதாவது அவங்க வந்து அதை ஆபீஸ்ன்னு பின்னாடி மாத்துனாங்கன்னு வைங்களேன், அங்க அழைச்சு அதிகாரிகளை எல்லாம் சேர்ல உட்கார வச்சுட்டு இவங்க இந்த சிம்மாசனம் மாதிரியான ஒரு சோஃபால உட்கார்ந்துகிட்டு அவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அதை ஊடகங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் வெளியிடுறாங்க. முதல்வர் விஜய் நான் வந்து மன்னர் பரம்பரை கிடையாது அப்படின்னு பேசுறாரு. ஆனா அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒரு மன்னர் மனநிலையில நடந்துக்கிறது அப்படிங்கிறது சரியா? அமைச்சர் பிரபு எடுத்துக்கங்க, அவரு தன்னுடைய தொகுதிகளில் போய் பாக்குறாரு, பல்வேறு விஷயங்களை வந்து ஆய்வு பண்றாரு. இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு அங்கேயே ஸ்பாட்லயே கேள்வி கேட்கிறாரு. இது எல்லாமே வீடியோவாக வெளியே வருது. எல்லாமே கரெக்ட், ஓகே. ஆனா அதே நேரம் அவர் ஒரு கனிம வளத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இன்னும் கன்னியாகுமரி பக்கத்துல கனிம வள கொள்ளை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அதை பத்தி உடனடியாக எந்த விதமான நடவடிக்கையும் பிரபுவால எடுக்க முடியல? இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. மக்கள் எதையெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்க்க விடாம அவங்கள வேற பக்கம் திசை திருப்புற வேலைகளை தான் இவங்க ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. துண்டு போடுறதையும் சால்வை போடுறதையும் அவர்களே இவர்களே அப்படின்னு பேசுறதையும் ரொம்ப ஓல்டு ஸ்டைலு, அதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் சொல்றாரு. ஆனா அவங்களுடைய கட்சியில இருக்கவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல வேற வேற வகையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய புதிய அரசியலா? இந்த சோசியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ், ரீல்ஸ், தங்களை பிரபலப்படுத்திக்கிறது இதெல்லாம் ஒரு வகையில டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இருமுனை கத்தி மாதிரி. ஒரு பக்கம் அவங்களுக்கு இப்ப பாசிட்டிவான விஷயமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் அதுவே நாளைக்கு அவங்களுக்கு வினையாக மாறவும் கூடும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இந்த ரீல்ஸை காட்டி மட்டுமே மக்களை திசை திருப்பிட முடியாது. களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரீல்ஸை விட வேகமாக உணர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவும் இந்த மாதிரியான ரீல்ஸ்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அதை புறந்தள்ள ஆரம்பிப்பாங்க. ஆட்சியின் மேல கட்சியின் மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குவாங்க. அப்பதான் மக்களுடைய ரியலான ஹீட் என்ன அப்படிங்கிறத தாவைக்கவினர் உணர தொடங்குவாங்க. இன்னொரு பக்கம் மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாய பிம்பத்துல இருந்து வெளியே வரணும். குறிப்பா சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அல்காரிதத்துல இருந்து வெளியேறணும். அதாவது ஒரு போலியான செய்தி அதை நீங்க உண்மைன்னு நினைச்சிட்டீங்க, அதை நீங்க லைக் பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணிட்டீங்க, ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரியான செய்திகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வர தொடங்கும். ஒரு கட்டத்துல உங்களுக்கு இது மாதிரியான செய்திகள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். அந்த சுழலுக்குள்ளேயே மாட்டிக்குவீங்க. இது இன்ஸ்டாகிராம்னு இல்ல, யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, எல்லா சமூக ஊடகங்களும் உங்களுடைய வியூவிங் பேட்டர்ன் என்ன, உங்களுடைய கன்சியூமிங் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்த்து அது ரிலேட்டடான கண்டென்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல அந்த பிம்பத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய அல்காரிதத்தை மாத்துங்க. இந்த கண்டென்ட் சார்ந்த விஷயங்களை பார்க்கறதை தாண்டி வேற சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அல்காரிதமும் மாறும். அல்காரிதத்துல இருந்து வெளியேறதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சோசியல் மீடியால மட்டுமே அரசியலை பார்க்காதீங்க.
களத்திலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு வாக்காளர் ஓட்டு போட்ட கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதோட அவங்களுடைய வேலை முடிஞ்சிறது கிடையாது. அவங்க சரியான பணியை செய்யறாங்களா அப்படிங்கிறத அந்த கேள்வியை கேட்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய வேலை மட்டும் கிடையாது, மக்களாகிய நம்மளுடைய வேலையும் கூட. அந்த கடமையை நம்ம தொடர்ந்து செய்யும் போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த உண்மையான மாற்றம் நமக்கு கிடைக்கும். அந்த கடமையை நம்ம சரியா செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த பிம்பத்துல இருந்து வெளியே வரணும். குறைந்தபட்சம் கூகுள் சர்ச் பண்ணாவது நமக்கு வர தகவல் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சிட முடியும். ஏன்னா நான் இப்ப சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாமே பேசிக்கான சர்ச் பண்ணியிருந்தாலே நமக்கு பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நாடகம் எது ரியாலிட்டி எது அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க நம்ம கத்துக்கணும். ஓட்டு போட்டதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு போயிடக்கூடாது. தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான போலியான தவறான செய்திகளுக்கு நம்ம பலியாகாம இருக்க முடியும். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.